வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். தி இன்வெஸ்டிகேஷன் திரைப்பட குழு சார்பாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். கதையின் நாயகனாகவும் ஒரு தயாரிப்பாளராக, இயக்குனராக கூடுதலாக ஒரு பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ இந்த அனுபவத்தை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? ஏற்கனவே 2 படத்தில் நான் நாயகன் நடிச்சிட்டேன் சார். இது எனக்கு 3வது படம் சார். ஓகே. இந்த படம் வந்து தி இன்வெஸ்டிகேஷன் பேர். எடிட்டர் சாரோட நான் கலந்து இந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லி அவருக்கு ஐடியா கொடுத்தாரு. நானும் அவருக்கு கலந்து யோசிச்சு இந்த படத்தை. ஓகே. இந்த இன்வெஸ்டிகேஷன் கடந்து வந்த பாதை, நீங்கள் எந்தெந்த இடத்துல ரொம்ப சிரமங்களை எதிர்கொண்டீங்க சார்? ஷூட்டிங். ஆமாம் ஆமாம் ஆமாம், பரவாயில்ல. ஷூட்டிங் ஸ்பாட்டே கூட சொல்லுங்கள். ஷூட்டிங் ஸ்பாட்னு சொன்னீங்கன்னா நைட்டில் நிறைய நடக்க விட்டாரு, ஓட விட்டாரு, இருட்டெல்லாம் நிறைய இருட்டாரு. அப்புறம் சேசிங் நிறைய இருக்குது படத்தில். அப்புறம் இந்த டெட் பாடி விஷயம் வந்து இந்த பாலங்களுக்கெல்லாம் உள்ளே போய் கரண்டு உள்ளாலாம் போய் வீங்கி எழுந்திரிச்சு போய் நடித்தோம். ஓகே. அது ஒரு 2-3 இடத்துல கொஞ்சம் இதாகிடுச்சு சார். அதுக்கப்புறம் 2 ஃபைட்டுக்காக ஒரு குடோனு அரேஞ்ச் பண்ணோம். அதெல்லாம் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு எல்லாம் ஆடிலாம் ஏற்றி ரொம்ப செட்டில் போட்டாங்க. டஸ்ட்டு கிஸ்ட்லாம் இருந்துச்சு. ஃபைட்டாக ஒரு சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு சார். அது 2மே கூட நேச்சராகவே எடுத்தோம். சரி, வெள்ளித்திரைக்கு முன்னாடி உருவங்கள், நட்சத்திரங்கள் இருப்பாங்க, நடிகர்கள். இந்த வெள்ளித்திரைக்கு பின்னாடி சில டெக்னீஷியன் இருப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு நம்ம தம்பி கேமராமேன் சிற்பியாக இருக்கட்டும், நம்ம இயக்குனர் ஃபைட் மாஸ்டர் ஹரிமுருகன் சாராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும். ஸோ அதில் முதலாவதாக நான் கேட்குறது கேமராமேன் சிற்பியை பற்றி உங்களுடைய திட்டினா கூட திட்டலாம் சார், தைரியமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தம்பி தான். ஸ்பாட் வந்து கேமராமேன் மாதிரி இருக்க மாட்டேங்க சார். ஓகே. சின்ன படம் மாதிரி ஷார்ட்ஸ், சின்ன பையன் மாதிரி ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக அப்படி ஸ்மோக் பண்ணிட்டு எல்லா ஷார்ட்ஸும் ஸ்மோக் பண்ணிட்டு ஜாலியாக எடுப்பார். இப்போ டேரக்டர் சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இப்படி ஸ்டைலில் போய் ஸ்மோக் பண்ணிட்டு வருவார். தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. கேமராமேன்லாம் வந்து அப்படியே தான் தான் நினச்சிருப்பாங்க. அந்த இதை வந்து கிடையாது. அது என்ன சொல்கிறோமோ அது வந்து பூமியாக எடுத்துப்பாரு. சில சமயம் அவரே கூட இது இப்படி பண்ணலாம்னு சொல்லி அந்த விஷயம் அவர் இது கொடுக்காம கரெக்டாக. நம்ம ஃபைட் மாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட பல பெரிய படங்களுக்கு அவர் நிறைய பேரை உருவாக்கியிருக்காங்க சார், நிறைய பேரோட பயணம் செஞ்சுருக்காங்க. ஸோ அவர் உங்களை பற்றி நிறைய விஷயம் இப்போ என்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லி பெருமைப்பட்டார். நீங்கள் உங்கள் பார்வைக்கு ஹரிமுருகன் சாரை எப்படி பார்க்குறீங்க? போன படம் ராமதும் பிரயாணத்தில் பைக் போயிருந்த படத்தை வந்து நல்லா இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சாராக கிடைச்சிருக்கு சார். ரோவோட கட்டி விட்டு தலைகளை தொங்க விட்டு டூப் போடாமல் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க சார். சில ஷார்ட்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துருக்காங்க. நான் அதில் ஒரு சீனை பார்த்தேன், தலைகளை டைவ் அடிக்கிற மாதிரி. நான் கேட்டேன் சிரிச்சுக்கிட்டே, டூப் தானே போட்டிங்க அப்படின்னு நம்ம பசங்களுக்கு கேட்டேன். எங்கே ஹரிமுருகன் சார் வச்சு பெண்ட் எடுத்து விட்டாப்புல, அதையோட தலைவர் இயக்குனர் அதெல்லாம் நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக குழந்த மாதிரி பண்ணார் அப்படின்னாங்க. அந்த அனுபவம் எப்படி சார் இருந்தது? நான் அந்த சத்தியமாக பண்ணியிருக்க மாட்டேன். எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு வெல்விஸ்லாம் இருக்குது சார். ஓகே. அடுத்தடுத்து அவர் கூட நான் ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பறந்து வந்து எனக்கு ஆசைப்படுறேன் சார். இந்த இன்வெஸ்டிகேஷனுடைய இன்னொரு பரிமாற்றம், ஒரு கோ டைரக்டர் எடிட்டருமாக தம்பி கணேஷ்குமாரை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி சார்? விளக்கு எரியுது, திரி கொஞ்சம் சொன்ன மாதிரி தூண்டி விடுங்க இல்லை, அந்த மாதிரி தூண்டி விடுவார். கரெக்டான நேரத்தில் கரெக்டாக வந்து நமக்கு என்ன வேணும், இந்த ரைட்டிங் வந்து ஒரு நேரம் சார். அதே மாதிரி பக்கவாக இப்போ நீங்கள் நாங்கள் சீன் எடுத்துன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு வந்து என்ன ரைட்டிங் வேணும், என்ன வந்து ரைட்டிங் வேணும் பக்கவாக எடுத்து கூடவே இருந்து நான் ஒரு பெரிய எடிட்டர்னு பார்க்காம எல்லாத்தோட சரி சமம் பக்கம் ப்ராப்பராக வச்சு அவர் என்னென்னு முதல் நாளே நான் கேட்டுக்குவேன். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் அவங்க எல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதாவது சினிமாக்காரங்களாம் இல்லாமல் ஒரு ஃபேமிலி மாதிரி நான் செய்வேன், நீ தான் செய்வேன், நான் நம்ம வெளிப்போ எல்லாரும் வருவாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். தம்பி ஹென்றி, வணக்கம். இந்த இன்வெஸ்டிகேஷனை பற்றி உன்னுடைய அனுபவம் யார் மூலமாக வந்தீங்க? எனக்கு கணேஷ் பிரதர் தான். கணேஷ் பிரதர்
முதல் படத்துடைய அனுபவம் பார்த்தா அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது முதல் படம் மாதிரி தெரியல. ஆக்சுவலாக கிளாஸ் தான் போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ஆக்டிங் கிளாஸ் தான் போனார். போயிட்டு வந்து ஆக்சுவலாக 2 வருஷம் 3 வருஷம் போயிட்டு தான் ஸோ போயிட்டு வந்து தான் வந்து பண்ணாப்புல. ஆக்சுவலாக நிறைய டேலண்ட் இருக்கா, வெளியே கொண்டு பண்ணாரு. ரொம்ப சிரமப்பட்டு பண்ணதுன்னு கேட்குறாரு. சார் கஷ்டப்பட்டு பண்ணதுன்னா சொல்லுங்க. அந்த பொண்ணை தூக்குனீங்க அதுவா அதெல்லாம் ஃபைட் மாஸ்டர் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் சொல்லி கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஹரிமுருகன் சார் வேலை வாங்கிட்டாரு. டைவ் அடிக்கிறது அடிச்சு வேலை வாங்கிட்டாரு. ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ட்ரியாவது அரவிந்த்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மாசம் அங்கே பதவிட்டாரு. ஸோ தூக்கி அந்த ரோப்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான சைக்கிள். ஆக்சுவலாக வந்து கழுத்து பட்டுச்சு, இந்த கழுத்து கீழே தப்பாக பட்டுச்சு, கழுத்து உடஞ்சிடும். ஸோ அவ்வளோ ரிஸ்க்கான இதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக. சினிமாவிலே பசங்க புதுசு, இவங்கள வேலை வாங்கும்போது அது ஒரு ரிஸ்க்காக தெரியலையா? இப்போ அவங்க சொல்லும் போது வந்தால் கழுத்து உடஞ்சிடும், கை உடஞ்சிடும், எப்படி நீங்கள் இது மாதிரி அதாவது என்னென்னா நம்ம வந்து ஃபைட்டு தான் ஓகே. ஆனால் இந்த கதையின் படி பார்த்தீங்கன்னா இந்த கதையில் இந்த 4 பசங்க தான் ஓகே, இந்த 4 பேர் தான் முக்கியத்துவம். அப்படின்னும்போது 4 நாயகர்கள் இவங்க தான் முக்கியத்துவம், இவங்களை வச்சு தான் பண்ணி ஆகணும். அப்படின்னும்போது அவங்கள வச்சு பண்ணணும் போது அவங்களுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதை வந்து நம்ம முன்னாடியே சொல்கிறோம். ஓகே, 4 பேருக்கு ரிகர்சல் கொடுத்து பண்ணுறோம். இப்போ மார்க் சார் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக பழக்கம். ஓகே, அவர் வந்து ஒரு கிளாஸில் தண்ணியாக அவரை பார்க்கும்போது ஒரு தண்ணியாக தான் நான் பார்ப்பேன். எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அந்த பாத்திரத்தின் வடிவத்துக்கு மாதிரி மாற்றிக்குவார். அது நடிப்பாக இருந்தாலும் சரி, ஃபைட்டாக இருந்தாலும் சரி, ஓடுறது பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஓடி வரணும், ஃபஸ்ட்டு ஓடி வர்றாரு, பசங்களாம் பின்னாடி வர்றாங்க, அவர் பின்னாடி தந்துட்டு வர்றாரு. இப்போ அதோட தாக்கம் வந்து இருக்குல்ல, உள்ளே இருந்தால் தான் செய்ய முடியும். அதேமாதிரி பசங்களுமே நல்லா ஒரு விஷயமா பண்ணாங்க. அரவிந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. இப்போ நீங்கள் என்ட்ரி அது கேட்டீங்க பேட்டி கொடுக்கும்போது, நீங்கள் வந்து சினிமா சார்ந்து இருக்கா? எனக்கு என்ட்ரி பார்த்தா ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த சினிமாவில் இருக்கணுன்றதுக்காக நடிக்கவும் செய்கிறாரு, பத்தாததுக்கு இதே இருக்கணுன்றதுக்காக தனியாக ஒரு சேனல் வச்சு அதை ரன் பண்ணுறாரு. நான் ஒரு நாள் சும்மா வாக்கிங் அப்படியே வெளியே வரேன், எங்கள் வீட்டு பிறம் பக்கம். அப்படி வரும்போது இவரை பார்க்குறேன். என்ன என்ட்ரி இந்த பக்கம் அப்படின்னா டான்ஸ் கிளாஸ் மாஸ்டர்ன்றது. இது சொல்லவே இல்லை, இது என்ன புது கதையா? நான் உண்மையிலே எங்கே பண்ணுறீங்க டான்ஸ் கிளாஸு? ஆனால் இங்கே இது யார் நம்ம கமல் டூ டான்ஸ் மாஸ்டர் அவங்கக்கிட்ட போய் பண்ணுறாங்க. அப்போ சினிமாவில் இருக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குல்ல, அவங்கள ஈஸியாக வேலை வாங்கிடலாம். எல்லாருமே அந்த இது கேட்டகரியில் இருக்கிறதுனால எனக்கு அது கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்தது. ஒரு இடத்துல ஏதோ ஒரு இதில் ஒரு சீக்வன்ஸில் டான்ஸ் ஆடணும்னு சொன்னால் எனக்கு ஆட தெரியாதுன்னு சொல்ல மாட்டான், வந்து ரெடியாக இருக்காரு. வெரி குட், வாழ்த்துக்கள். அப்போ ஒரு நல்ல கலைஞனை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்த உங்கள் எடிட்டர் கணேஷ்குமாருக்கு தான் நான் நன்றியாக சொன்னோம். நன்றி தம்பி கணேஷ்குமார். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு போர்ஷனில் ஃபைட் சீன் நடக்குது ஒரு குடோனில். ஐயோ, மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டானுங்களே, இவன் புது பசங்களாக இருக்காங்களே, ஏதோ மாறி சார்ந்து தப்பிச்சிருவார், இவன் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு என்னைக்காவது கேமராமேன் தமிழ் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை மாஸ்டர் அவ்வளோ ரொம்ப ஈஸியாக வாங்கிடு. இவங்க எல்லாம் புது பசங்க, இவங்க ஏதாச்சும் மிஸ் பண்ணால் போயிடும். ஆனால் ரொம்ப கேஷுவலாக மாஸ்டர் ரொம்ப ஈஸியாக வரும். எல்லாருமே டேக்கு ஒரு முறைலாம் வாங்கினாங்கன்னா, ஆனால் ஹேண்டில் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, ரொம்ப சூப்பர் ஹேண்டில் பண்ணுறேன். சொல்லணும்னா ஹென்றி வந்து லுக் வைஸாகவும் சரி, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது பிடிக்குன்னா கேரக்டர், அந்த கேரக்டருக்கு அது சூப்பராக அடாப்ட் ஆகும். ஓகே, நான் அவனை ரொம்ப நிறைய யாருக்குமே பெரிய கஷ்டம் சொல்லுவேன், ஹென்றிக்கு கூட கஷ்டம் சொல்லிட்டே இருக்கேன். ஓகே, நீ பெட்டர் பண்ணு, நான் எவ்வளோ கஷ்டம் வேணும் உடனே பெட்டர் பண்ணும். அவனுக்கு பெரிய ஆர்டிஸ்ட். அதான் ரொம்ப புதுசாக இருந்தது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆக்டிங்கே ஃபஸ்ட் டைம். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி தான் சின்ன இதெல்லாம் யூடியூப்ல வீடியோஸ் போட்டு அப்படி தான் போயிருக்கேன். படம்லாம் பண்ணது கிடையாது. ஓகே, கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னா ஃபைட் சீன் ரோப்பு கட்டி பறக்க விட்டாரு மாஸ்டர். அதுதான் கழுத்துல கொடுமைப்படுத்திட்டாரு. கொடுமை இல்ல, ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் கொடுமையா தான் இருக்கு. டேக்கு போயிட்டே இருக்குது. அப்ப பாவ புண்ணியம்லாம் பார்க்கல, போட்டு படுக்க வச்சு சட்டை எல்லாம் கிழிஞ்சிருச்சு. கழுத்துல ரோப்பு பட்டு அது ஒரு 2 நாள் அந்த பெயின் இருந்தது. சட்டை அழுக்காது வந்து அவரு எக்ஸ்பீரியன்ஸ் அவரு பண்ணிட்டாரு, நம்மளால அது பண்ண முடியல. ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. நல்ல அனுபவம். சோ அந்த இடத்துல நம்ம டைரக்டர் சார் கதையை நாயகன் வந்து ஏதாவது சொல்வாரோ பண்ணுவாரோன்னு ஒரு பயம் இருந்ததா? இல்ல, அவரு வந்து பழக்கனால அண்ணனால அந்த திட்டத்து அதெல்லாம் இந்த மாதிரி திட்டல.
நீ பண்ணு, உன்னால் பண்ண முடியும். அதுதான் அவர் மோட்டிவேட் தான் பண்ணியிருந்தாரு. ஓகே சார், இந்த படம் மட்டும் இல்லை, எல்லா படத்துலையும் நான் ஒர்க் பண்ணும்பொழுது என் கூட கோ ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஸ்பாட்டில் ஆக்டிங் வரலினாலும் அவங்களுக்கு அந்த கரெக்ஷன் நான் சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிமே. சில ஆர்டிஸ்ட்டுகள் ஏற்றுக்குவாங்க, சில பேர் எங்களுக்கு தெரியும் அப்படிம்பாங்க. அப்புறம் 10 ஒன்மோர் போனதுக்கப்புறம் சார் சொல்லிக் கொடுங்கம்மா. ஒரு அழகான ஒரு டைலாக், சாதா ரோஸை பார்த்தா நல்லா இருக்காது இல்லை, அதில் பன்னீர் தெளித்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும். அல்லடி ஏய் இந்த பாருங்க எனக்கு ஃபோனை போடுறான், வேற தஸ்ஸும் புஷும் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருப்பான். பொண்ணா பிறந்தது பாவம் நினைக்கிறியா? எங்களை மாதிரி ஆளுகளுக்கு அதுதாண்டி லாபம். ஹாய் டூட், என் லுக்கை வச்சு ஏதோ வரமாட்டேங்குதா இருக்கு, நீ ஓகே சரி போ அப்படின்றோம். அது மாதிரி ஒவ்வொரு பெண்களை கடத்தி அந்த எப்படி அவங்கள அந்த வேறு மாதிரி இடத்துக்கு நாங்கள் தள்ளுறோங்கிறது அந்த கதையில் அவ்வளோ அழகாக டைரக்டர் சார் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் கணேஷ் சார் கூட இருந்து எனக்கு இந்த மாதிரி வேணும், நம்ம பண்ணுறது அவங்க எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க ஒரு ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஒரு 15 டேக்கு போகலாம், 20 டேக் கூட போகலாம், பட் அவங்க நினச்ச ஃபீல் வரணும். அதுக்கு கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி கேமராமேன் சார் அந்த ஒரு மில்லு போர்ஷனில் எடுத்துகிட்டு பாருங்க, லைட்டிங் வச்சு நான் நடந்து வர அந்த ஸ்லோ மோஷன் போர்ஷன்ஸு, அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடுறப்போ அந்த லைட்டிங் செட்டப் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஷார்ட்ஸ். அதுக்கப்புறம் மியூசிக் பேக்ரவுண்ட் போட்டதுக்கப்புறம் என்கிட்ட காமிச்சார் கணேஷ் சார். பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஐஜென்டிக்கான ஒரு வில்லனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் இவ்வளோ எனக்கு கொடுத்துருக்காங்க பொழுது அது ஒரு பெரிய ஹார்ட் கிஃப்ட் தான் எனக்கு. அதை அந்த டீம் எல்லாத்துக்குமே எனக்கு நான் நன்றி சொல்கிறேன். இவர் இல்லாமல் வேறு வச்சு பண்ண கண்டுபிடிக்க முடியாது. அதாவது நம்ம கொடுக்குற பட்ஜெட்டில் தான் கொடுப்போம், ஆக்சுவலாக எக்யூப்மெண்ட்டாக லைட்டாக எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த சொன்ன இந்த க்ரோட் சீன் ஆகட்டும், அதே போல் ஃபேக்ட்ரி சீனு, வீட்டுக்குள்ளே சூப்பராக லைக் பண்ணி பார்க்குறேன். ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி ட்ரெயிலோட அதிகமாக ஷார்ட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ மற்ற கேமரா மாதிரி லைட் எனக்கு வேணும், இருந்தால் தான் பண்ண முடியும், இருந்தால் அப்போ கிடையாது. அதெல்லாம் வந்து ரொம்பவே இவர் இருந்ததுனால தான் ஒரு ஷார்ட் சார்ந்தது. ஒரு ஷார்ட் கிட்ட முடிஞ்சதுக்கான காரணம் வந்து இந்த ரைட்டிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு படங்கள் கமிட் ஆகும்போது பேசுவோம், ஒரு வார்த்தை பேசுவோம், ஃபைட் பண்ணுவோம், அந்த சீக்கிரம் சொல்லுவோம், அதோட ஓவரால் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் தான் மீட் பண்ணுவோம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கணேஷ் எடிட்டர் கணேஷ் சார் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 5 படம் அவருக்கு 5-6 படங்கிட்ட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அவர் ஒரு படம் சொல்கிறாருன்னா நான் கண்டிப்பாக ஒத்துக்குவேன், என்ன ஏதெல்லாம் கேட்கவே மாட்டேன். ஏன்னா அவர் பண்ணுற படம் நிச்சயமாக திரைக்கு கொண்டு வந்துடுவார். யார் கொண்டு வராங்களோ இல்லையோ குழு மாதிரி நின்றுக்கிட்டே இருப்பார். அந்த டீம் யார் லீடரோ அவர் நின்று ஒரு ஸ்டெப்பாக கொடுப்பா. சார் டேரக்டர் சார் சொல்லும்போது கூட அதை பதிவு பண்ணார். சாரை மாதிரி நான் பண்ண எல்லா படமும் அது கொண்டு வரதுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு படம் போயிட்டுருக்கோம், ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நிற்கும், ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் நிற்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் சரி செஞ்சு கொண்டு வரதில் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா சமீபமாக கரெக்டாக அரேஞ்சே பண்ணிடுது. ஒரு டைரக்டர் கிடச்சா சார் நம்மளுக்கு தெரிஞ்சு கேமராமேன் இருக்கார், நம்மளுக்கு தெரிஞ்சு இவர் இருக்கார், ஃபைட் மாஸ்டர் இருக்கார், டான்ஸ் மாஸ்டர் இருக்கார், மியூசிக் டைரக்டர், இப்படி சொல்லி அது இலகுவாக்கிது. அதுக்கடுத்து கேமராமேனை பற்றி பேசணுன்னா இந்த படத்துக்கு நான் கமிட் ஆகும்போது அவர்கிட்ட பேசி நம்ம எப்பவும் பேச மாதிரி இருந்தோம். ஆனால் இவர் மாஸ்டரை பார்க்கணுன்னு, மாஸ்டர் பார்க்கணுன்னு பரவாயில்ல சரி போவோம், எடிட் ரூமில் தான் வந்து பேசுகிறோம். அப்போ என்ன மாஸ்டர் எப்படி மாஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ட்ரா சொல்லுவோம். அந்த ட்ரா சொல்லும்போது அதில் ஒரு விஷயங்கள்லாம் இப்படி கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது இது புது படம், எல்லாமே குட்டி பசங்க, சார் இயக்குனர், இவ்வளோலாம் வச்சுக்கிட்டு இது போதும் இவ்வளோ பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்காம, இல்லை இயக்குனர் அப்படி நினைக்காம நீங்கள் நம்ம என்ன வேணால் பண்ணலாமா சார், ஆனால் நம்ம தெரியணுமா சார் அப்படின்னு ஃப்ரேம் பை ஃப்ரேமு எதுக்குமே மாட்டுன்னு சொல்லாமல் 2 நாளாக என் கூட அவ்வளோ ஒத்துழைச்சாங்க. அதே மாதிரி எடிட்டர் வந்து எடிட்டிங் ரூமில் தான் இருப்பார், அவரும் ஸ்பாட்டில் ஒரு அசோசியேட் டைரக்டர் மாதிரி கூடவே வந்து ட்ராவல் பண்ணாங்க. அதனால தான் இந்த டீம் வந்து நம்ம டீம். ஆக்சுவலாக நான் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இவ்வளோ படங்கள் பண்ணி எங்கேயுமே போக மாட்டேன், அது கணேசா எனக்கு தெரியும். ஆடியோ லான்ச்சுக்கு போனாலே ஒரு 10 நிமிஷம் உட்காருவோம், வந்துட்டு ஓடிடுவேன். இது நம்ம குடும்பம் அப்படின்னு உட்காந்துருக்கோம். ஏன்னா உங்கள் மைண்ட் செட்டப்புக்கு அவங்க வரமாட்டாங்க, அவங்க மைண்ட் செட்டப்புக்கு நீங்கள் போக மாட்டீங்க. எப்படி சிற்பியை ஃபீல் பண்ணி ஹாஃப் டே வந்து நான் சிங்கா போயிடுச்சு. ஏன்னா இது எப்பயும் நடக்கிறது தானே. போயிடுச்சு ஒரு ஸ்டேஜில் லஞ்சு ஒரு டைத்தில் மாஸ்டர் தான் பிரேக் சொல்லணும். நான் என்ன பண்ணிட்டேன் பிரேக் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டேன். எனக்கு அதை அதுக்கப்புறம் மாஸ்டர் கோவப்பட்டார். அது எனக்கு நான் என்னென்னா இவங்களை வச்சு நான் நிறைய பிளான் பண்ணேன், ஏன் கேமராமேன் பிரேக் சொல்லிட்டாரு அப்படின்னு சங்கடப்பட்டார். எனக்கு அதை அப்புறம் ரியலைஸ் பண்ணேன், மாஸ்டர் போய் சாரி கேட்டு மாஸ்டர் ஏதாவது தப்பாக இருந்தால் பண்ணிச்சுக்கோங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் வேறு லெவலாக மாறி சூப்பர். வேறு யாருக்கும் இன்னொரு சின்ன ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க,
வேறு யாருக்கும் பசங்க ஓடி வருதோ இந்த விஷயங்கள் எடுக்கிறது கூட டைரக்டர் வெளியே போக மாட்டார். சரி நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு தானே, இத்தனைக்கும் நான் வாய் விட்டு சொல்லுவேன், சார் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் இருக்குது, போய் கொஞ்சம் உட்காருங்க ரிலாக்ஸ் ஆகுங்கன்னா, இல்லை நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னு பக்கத்துலேயே இருந்து பார்க்குறேன். அவரோட ஆர்வமும் பெருசு. வெரி குட். இப்போ ஒரு படம் வந்து அதாவது ஒரு கை ஓசையாகாதுன்னுவாங்க, அந்த ஒரு கை ஓசையாகுதுன்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து தட்டினா தான் அப்படின்றது பெரிய விஷயம். அந்த எல்லாரையும் சேர்ந்து தட்ட வைக்கணுன்றது அவரோட முயற்சி. தம்பி, உங்களுடைய பார்வை டைரக்டர் சார், உங்களுடைய கதையின் நாயகன், உங்களுடைய அனுபவத்தில் எப்படி தெரிஞ்சார்? சாரை சொல்லணும்னா பயங்கர இன்வால்மெண்ட்டான ஆள், ரொம்ப நல்லா இன்வால்மெண்ட் ஆனாலும் எல்லா சீனுமே எடுத்து சூப்பராக பண்ணுவார். அதே மாதிரி ஃபைட்டில் வந்து வேறு லெவல் இன்வால்மெண்ட். நான் அவர் பண்ணவே எப்படி பண்ணுவார், இவருக்கு ஏன் மாஸ்டர் ரோப்பு கட்டி இப்படிலாம் போயிட்டேன், ஆனால் அவர் நான் பண்ணுறேன் நின்னார், அது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதே மாதிரி எல்லா சீனுக்குமே டெடிக்கேட்டாக வந்து நின்றுவார், ரொம்ப டெடிக்கேட்டாக. ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். நீங்கள் பாராட்டணும்னா உங்கள் டீம் ஒட்டுமொத்த பேரும் பண்ணணும், ஃபைட் மாஸ்டர் பாராட்டணும், அந்த கேமராமேன் சேர்த்து அவ்வளோ ரொம்ப ஆச்சரியப்பட்டு நான் அது பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தேன், பொறுமையாக வந்து பார்த்தேன், ரொம்ப ரசித்தேன் அந்த சீன்லாம். பீட்டர் கணேஷ், உங்களை பற்றி சார், கணேஷை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை, ஒரு கோ டைரக்டராகவும் ஒரு எடிட்டராகவும் நீங்கள் அவரை எப்படி பார்க்குறீங்க? எந்தெந்த வகையில் உங்களுக்கு ஒரு அன்பு தொல்லை கொடுத்தாரு? ஃபஸ்ட் டே சொல்லுறது நாளைக்கு தான் சீனு எனக்கு தேவைப்படும், 10 பேர் வரும்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துடுவார் சார். வந்துடுவார் 6 மணின்னா ஒரு 5:30 ரீச் ஆகிடுவார். ஆர்டிஸ்ட் எல்லாம் பக்காவாக கூப்பிட்டு வந்துடுவார். இந்த லைட்டு கீட்டு மெட்டீரியல் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஷூட்டிங்கு எந்த ரிஸ்க் இல்லாமல் போயிட்டுருக்கும். அது ரெண்டாவது, நான் ஒரு எடிட்ரு, நான் ஒரு கோ டைரக்டர், அந்த ஹெட் வெயிட் இருக்காது. இப்போ திடீர்னு ஒரு ஆர்டிஸ்ட் தேவைன்னா இவர் கொண்டு போய் கொடுப்பாரு, திடீர்னு தண்ணி தேவை இவரே எடுத்து கொடுப்பாரு, டீ வேணா கூட இவரை கூட கொண்டு வந்து கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு பாரபட்சம் இல்லாமல், இப்போ சிலர் வந்து நான் எடிட்டருங்க, நான் கோ டைரக்டருங்க, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க, அவங்க வேலையை பார்க்கணும், அந்த ஒரு இது இல்லாமல் ஒரு பாரம்பரியம் பார்க்காம எல்லாம் ஒற்றுமையாக களத்தில் இறங்கி நல்ல ஒர்க் பண்ணார் சார். இண்டிவிஜுவலாக ஃபைட் எடுக்கும்போதே நம்ம பிரித்து வச்சுக்குவோம். எப்படின்னா ஆர்டிஸ்ட்டுக்கு தனியாக, ஹீரோவை பண்ணுறவங்களுக்கு தனியாக, அப்புறம் அவங்க கூட ஃபைட் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கும் தனியாக ஒரு மேக்கிங் ஷாட் எடுக்கணும், அவங்க வர்றது போகிறதெல்லாம். இப்போ இடையில ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு இவங்கள எடுத்துகிட்டு வேலை ஃபுல்லாக எடுத்துகிட்டோம், ஒரு 1 ஹவர் எடுத்துட்டோம், ஒரு 5 நிமிஷம் எடுங்க சார், அவங்க ஓடி வரது எடுத்துடுறேன், அப்புறம் அவங்க கீழே வெளில ஒரு ஃபாலிங் எடுத்துடுறேன், அந்த டைமிங் கூட நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் சரிங்க அப்படின்ட்டு போவாங்க, மேக்ஸிமம் போயிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட சிலர். ஆனால் சாரை பார்த்தீங்கன்னா, இல்லை மாஸ்டர் நான் பக்கத்துலேயே நிற்கிறேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய முழு இன்வால்மெண்ட்டை இதில் தரணும் அப்படின்ற விஷயம் வந்து பக்காவாக இருந்தார். எனக்கு அந்த 2வது நாள்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொட்டிங்கு, அவ்வளோ டஸ்ட்டு. அந்த இடத்துல நம்மளாலே, நானும் கேமராமேனும் இது பார்த்தீங்கன்னா கீழே இதில் வேறு ஒரு தடை விட்டு டஸ்ட் கிளப்புறது வேறு, அவ்வளோத்தையும் நின்று தாக்கு பிடிச்சி ஒன்றுமே இல்லைன்னு அசலாமல் நிற்கிறாரு, நான் ரெடின்றாரு. எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். எனக்கு சார் கூட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ முதல்ல சொன்னாங்க, முதல் மரியாதையில் ஒரு சிவாஜி கணேசன் வந்து பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா? இது வந்து எப்படின்னா, ஆர்வம் இருந்தால் இங்கே வயசு நம்பர் தான். கலையை பொறுத்த வரைக்கும் வயசுன்றது வந்து நம்பர் தான், வெறும் ஒரு நம்பர் தான். எப்படினாலும் வருவாங்க சார், நிச்சயமாக அது இந்த படத்தில் தெரியும். அது சாரை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே 2 படம் எடுத்திருக்காப்புல, ஸோ அவருக்கு எல்லாமே A to Z தெரியும், இப்படி எங்கே செலவாகாதுன்னா தெரியும். சார் வந்து டிஸ்கஸ் பண்ணோம், பண்ணிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கப்புறம் வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ் கழிச்சு வந்து ஸோ பிரேக் விட்டாப்புல. 10 டேஸ் கழிச்சு திரும்ப வந்து கணேஷ் உங்களை பார்க்கணும் அப்படின்னாரு. ஸோ வாங்க சார், ஆஃபீஸ் வாங்க சார், ஓகேங்க. ஆஃபீஸ் வந்தோடனே இந்த மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது, இதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். டெவலப் பண்ணோம். பண்ணிவிட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் உருவானதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய 3 தூண் சொல்லணும். ஒன்று கேமராமேன், இன்னொன்று, ரெண்டாவது வந்து ஆக்சுவலாக படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டு சாங் தான் முக்கியம். ஆக்சுவலாக கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு படம் கமர்ஷியல் ஜெயிக்குது அப்படின்னாலே வந்து ஃபைட்டு சாங் தான், படத்தில் சாங் கிடையாது. ஸோ ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த 2 நாளும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மாஸ்டரோட மேக்கிங் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அவங்க சேனலில் போடுவாங்க. ஸோ அந்த மேக்கிங் வீடியோ பார்த்து தெரியும் ஆக்சுவலாக, அதாவது ஒரு ஃபைட் மாஸ்டர் இப்படிலாம் பண்ணுவாங்களா. ஸோ இப்போ வளர்ந்து வர ஃபைட் மாஸ்டர்னா கூட இதில் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 படம் பண்ணிட்டாப்ல, 100 படத்துக்கு மேலே வந்து அஷ்டா பண்ணியிருக்காப்ல. தனுஷ் பண்ண குட்டி படத்தில் நிறைய, தனுஷ் ஆகட்டும் 2.0 நிறைய படத்தில் பண்ணிட்டார் சார், எந்திரன் படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ படங்களை பண்ணி அவர் செஞ்சு காட்டணும் அவசியமே கிடையாது.
ஆனால் இந்த 2 நாளைக்கு எல்லாருமே தெரியும். ஆர்டிஸ்ட் மாதிரி யார் ஹென்ரிக்கு தெரியும், இப்போ ஹென்றி ஆகட்டும், அருள் ஆகட்டும், அரவிந்த் ஆகட்டும், எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து அவர் அசிஸ்டன்ட் இருந்தாங்க, அசிஸ்டன்ட் வந்து ஃபைட்டராக இருந்தாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம் நீ இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அசிஸ்டன்ட் பண்ணுறது ஒரு சில தப்பாக இருக்கும். ஸோ வந்து நீ பண்ணுவான் சொல்லி அவனை ஊக்குவிச்சு ஸோ அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 நாள் எடுத்த ஃபைட்டு ஒரு 2 நாளில் ஒரு ஃபைட் எடுக்கணும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் ஃபுட்டேஜ் வரதே கஷ்டம். 6 நிமிஷம் ஃபுட்டேஜ் வந்துச்சு ஆக்சுவலாக வந்து. ஸோ 6 நிமிஷம் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸும் உங்களுக்கு ஒரு லென்த்லேருந்து ஷார்ட்லாம் கிடையாது. ஷார்ட்னா ஒரு எபிசோடு ஒரு 60 ஷாட் 70 ஷாட் இருக்கும். ஸோ அந்த 6 நிமிஷம் ஃபுட்டேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்தளவு அருமையாக எடுத்து கொடுத்தாப்புல. இன்னொன்று 2வது கேமரா பார்த்தீங்க அப்படின்னா நான் அதாவது முதல்ல தான் நான் ஏன்னா ஆக்சுவலி பட்ஜெட் படம் தான். ஸோ இது உங்களுக்கு தெரியும் பட்ஜெட் படம்னா எப்படி வந்து ஷெடியூல் போடுவோம் அப்போன்னு. ஸோ நாளைக்கு ஷெடியூல் வாங்க இன்றைக்கி அப்படின்னா ஸோ வேறு ஒரு ஷெடியூல் இருப்பாப்பில் அதையும் விட்டுட்டு வந்து சரி இதுதாங்க இருக்குது, இதுதான் பட்ஜெட், இதுதான் லைட்டிங் இருக்குது அப்படின்னா இதை வச்சு எப்படி பிளான் பண்ணலாம். ஸோ நம்ம லொக்கேஷனே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு லொக்கேஷன் போயிருப்போம். ஸோ அந்த சீன் வந்து எடுக்க முடியாமல் ஒரு சூழல் மாறுது அப்படின்னா சரி இதையும் மிஸ் பண்ணுறீங்க வாங்க அங்கே வேறு லொக்கேஷன் போகலாம். ஸோ அங்கே வச்சு எடுத்துக்கலாம்னா அங்கே ஒரு சீன் இப்படிலாம் பண்ணதுனால தான் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் படமாக முடிக்க முடிஞ்சது. ஏன்னா ஏற்கனவே வந்து இவர் வந்து ஏற்கனவே படத்தில் வந்து லாஸ் ஆகிட்டாப்புல சரியாக வரலை அப்படின்னு தான் இங்கே வந்தது. ஸோ இங்கே வந்து இவங்க சரியாக பண்ணுவாங்களா அவருக்கு தயக்கம் இருந்துச்சு, சரியாக பண்ணுவாரா இல்லையா, கணேசன் எடிட்டராக தான் இருந்தார், எப்படி கொண்டு வருவார்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஸோ அதை மீறி ஸோ இந்த குடோன் சீன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேறு யூனிட் கொண்டு போய் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. 2 நாள் அந்த 6 நிமிஷம் கொடுத்து வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுக்கு 2 பேர் தான் காரணம், இவங்க 2 பேர் தான் காரணம். அதே போல் எனக்கு வந்து அருள் வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம். அருள் ஆகட்டும், அரவிந்த் ஆகட்டும், ஹென்றி ஆகட்டும். ஸோ என்ட்ரி நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னாலே சினிமாட்டிக் பேஸ் தான். நீங்கள் நார்மலாக ஃப்ரேம் வச்சிங்கனாலே சட்டை படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சட்டை இல்லாமல் அதிகமாக இருப்பாப்புல, சட்டை இல்லாமல் அந்த கட் பண்ணி போட்டு அதிகமாக இருப்பாப்புல. ஸோ அதாவது அந்த கேரக்டர் அந்த கட் பண்ணின்னு அந்த ஒரு மண்ணல்ற இது இருக்கும் ராட். ஸோ அந்த வச்சு தான் ஒரு 2-3 சீக்வன்ஸ் அதிகமாக இருப்பாப்புல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கும். ஃபஸ்ட்டு படம் தான் வந்து ஃபஸ்ட்டு படமாக இருக்குமே தவிர ஆல்ரெடி வந்து இவங்க வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து நல்லா அறிஞ்ச முகம் தான். ஸோ அப்படி இருந்து வந்தவங்க தான். ஃபஸ்ட்டு நான் உள்ளே வந்தவொடனே ஃபஸ்ட்டு என் சார்ந்து எனக்கு யார் கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சூஸ் பண்ணதான் இந்த 3 பேரும். ஸோ மாரிஸ் அதே போல தான். மாரிஸ் வந்து ராஜா இருக்காங்க. ராஜா வந்து ஸோ அதே போல் இந்த மகா பொண்ணு பற்றி சொல்லணும் அப்படின்னா உண்மையிலேயே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாரும் என்ன தான் ஃபஸ்ட் படம் வந்தாலும் அவ்வளோ கீழே விழுந்து நடிக்க மாட்டாங்க. உண்மையிலே செருப்பு எல்லாமே காலை குத்தும். அந்த இரும்பு தூளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் காலை குத்தும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணாகட்டும் ரூபக்கலான்னு ஒன்று பண்ணாங்க அவங்களுமே. ஸோ 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இது ஆக்சுவலாக வந்து அப்புறம் அவங்க பேர் என்ன இவ்வளோ ஒய்ஃப் பேர் ஸோ இன்னொரு பண்ணாங்க. ஸோ அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் ஆக்சுவலாக அவங்க ஸ்கின்னை ஃபுல்லாக அவ்வளோ ஒயிட்டாக இருக்கும். ஸோ விழுந்தாங்கன்னா அப்படியே ஃபுல்லாக தேய்ச்சிருக்கும், அவ்வளோ தேய்ச்சிருக்கும். ஸோ அவ்வளோ மெனக்கெட்டு ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. இன்னொன்று இதுக்கு மெயின் காரணம் மகேஷ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு ஷெடியூலில் பண்ணுவோம். முதல் நாள் நைட் ஸ்டுடியோ மகேஷ் பண்ணுவோம். முதல் நாள் உட்காந்து தான் வந்து மகேஷ் வந்து டைலாக் நம்ம ஃபுல்லாக கம்போஸ் பண்ணிவிட்டு ஸ்பாட்லாம் எழுதி கொடுத்தாங்க மகேஷ் எழுதிருக்காங்க டைலாக்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருடைய ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் இவ்வளோ தான் வந்துச்சு ஆக்சுவலாக வந்து. ஸோ அருளே பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ஏற்கனவே ஏற்பட்ட விஷயம் அதில் வந்து சினிமாவில் விளையாட்டி கூட ஏற்பட்ட ஒர்க் பண்ணிருக்காப்புல. நாளைக்கு ஷெடியூலுங்க வந்துருங்க அப்படின்னா பார்த்து நான் வந்துடுறேன் உடனே வந்துடுறேன். ஸோ அப்படின்னு இந்த மாதிரி டீம் வச்சதுனால தான் என்னால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொண்டு வர முடிஞ்சது. ஸோ எல்லாமே கேட்பாங்க இந்த படமாக எடுத்தீங்க ஏதோ 2 நாள் மூலம் ஷூட் பண்ணீங்க எப்படி படமாக வந்தீங்க அப்படின்னு டீம் எல்லாருக்குமே அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது எப்படி பண்ணீங்க அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு சீக்கிரம் முடிக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த டீமால் மட்டும் தான் முடிஞ்சது. இதெல்லாம் கஷ்டம். கணேஷ் வந்து ரொம்ப பொறுமையான ஆள், ரொம்ப பொறுமையான ஆள். அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க வருவார் ஏதாச்சும் சொல்லுவார். ஆனால் பயங்கர ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதனால தான் இது நான் இவ்வளோ தூரம் இப்போ ஒர்க் பண்ணதுக்கு காரணம் அவர் தான். ரொம்ப சூப்பர் கேரக்டர் அவர். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து ஒரு டீமில் ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு விதமான ஆட்களையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி அந்த முரண் இல்லாமல் அதை ஒரு நேர்கோட்டில் கொண்டு போகிறது இருக்குது பார்த்தீங்களா, அதோட பங்களிப்பு அவர் வந்து ஜாஸ்தி. நான் அதனால சொல்லுவேன் நீங்கள் இப்போ நான் இந்த மீட்டிங்கை பதிவு பண்ணுறேன். நாளைக்கு வருங்காலத்தில் அவருக்கு சினிமாவில் ஒரு தனி சொன்ன மாதிரி ஒரு பெரிய இடமும் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் எனக்கு நான் பண்ண ஒரு 4 படத்துக்குமே பார்த்திங்கன்னா முழுசாக முடித்து அது ஆடியோ லான்ச் கொண்டு வந்து ரிலீஸ் கொண்டு வர வரைக்கும் அவரோட பங்களிப்பு இருக்கும். வெரி குட். அது வந்து மற்றவங்களுக்காக இல்லை தன்னையே செதுக்கி இருக்கிற மாதிரி அது ஒரு பெரிய வாய்ப்பு. அது இறைவன் அவருக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல பொசிஷன் வருவாங்க. அதனால தான் அவர் எந்த படம் சொன்னாலும் உடனே கமிட்டி ஓகே ஓகே வாழ்த்துக்கள். இந்த இடத்துல சார் பேசும்போது ஒரு விஷயத்த கமிட் அப்படின்றார் பார்த்தீங்களா. ஸோ இவருக்குள்ள அந்த ஆர்வம் அந்த வேகம், சிற்பிக்குள்ள அந்த ஆர்வம் வேகம், மாரிஸ்க்குள்ள அந்த ஆர்வம் வேகம், நம்மளுடைய இயக்குனருக்குள்ள ஆர்வம் வேகம், இளைய தலைமுறை உங்கள் எல்லாருக்கும் வேணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். அப்படி இருந்தால் தான் நம்ம ஃபயர்ஃபுல்லாக நம்ம சினிமாவில் ஜொலிக்க முடியும். இல்லை என்றால் ஒரு சில படங்களில் நம்ம காணாமல் போவோம். இதுதான் உண்மை. அந்த வேகம் இருந்துக்கிட்டே இருக்கணும், அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும். தி இன்வெஸ்டிகேஷன் குடும்பம்
சார்பாக உலக மக்கள் அனைவரையும், உலக ரசிகர்கள் அனைவரையும் நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நிறை குறை எதுவாக இருந்தாலும் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இது இன்வெஸ்டிகேஷன் குடும்பத்துடைய நிறை குறை, ஸோ அதை தான் நம்ம உங்கள்கிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். இதில் எந்த விதமான ப்ளஸ் மைனஸ் எதுவாக இருந்தாலும் உங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தி இன்வெஸ்டிகேஷன் குடும்பத்தில் பயணம் செய்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல அருமையான சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆகாஷ் சுதாகர். நன்றி, வணக்கம்.